ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட கட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே எப்போவுமே ஒரே டைமில் ஒரே மாதிரி கட்டிங் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ண அவங்களோட கட்டிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னோட கட்டிங் மெத்தட் மாறி இருக்குது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் கட் பண்ணுவோம். ஸோ பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாத்தாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஃபோல்டு, அதாவது டபுள் ஃபோல்டில் போட்டு இப்போ நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் விட்டுட்டு மேலே நம்மளோட ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸோட ஹைட் 12.5 இன்ச்சு. ஸோ நான் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்து 13 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மடிப்பு நீங்கள் ஆஃபாக போட்டும் மடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மார்பு சுற்றளவை பேஸ் பண்ணி ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் விட்டு நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு எல்லாமே குறிச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அளவு ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்மளோட நெக்கை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கை கரெக்டாக வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லூஸாக வச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிடும். ஸோ உள்ளே நெருக்கி வச்சிட்டிங்கன்னா கழுத்து நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சைடு எல்லாமே கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஆர்ம் ஹோல் சைடு நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆர்ம் ஹோல் வளைவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா இதையுமே லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோலோட ரவுண்டு நான் இது எல்லாமே அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் 7.5 இன்ச், அதாவது ஃபுல் ரவுண்டுன்னு பார்த்தோம்னா 15 இன்ச்சு. நம்மளோட ஆஃப் ரவுண்ட் மட்டும் தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்படி தானே இப்போ நம்ம வரைஞ்சி ஆஃப் ரவுண்ட் செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஆஃப் ரவுண்ட் 7.5 இன்ச்சு. இப்போ நம்ம நெக்கோட வித்து 2.5 இன்ச் இருக்குது. நீங்கள் மேலே உங்களுக்கு நெக்கு நல்லா டீப்பாக வேணும், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா மேலே நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. மேலே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிடும். ஸோ கீழே நீங்கள் அந்த 2.5 இன்ச் வித்தா நீங்கள் 3 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் கீழே நெக்கோட வித்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரும். ஸோ இப்போ நம்ம அந்த 7.5 இன்ச்சு நான் சொன்னேன்ல ஆர்ம் ஹோலோட அந்த வளைவு, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மார்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு. ஸோ மார்பு சுற்றளவு பேக் பீஸ்க்கு ஒரு அளவும் ஃப்ரண்ட் பீஸில் ஒரு அளவும் வரும். எல்லா ப்ளவுஸ்லேயுமே இந்த அளவு தான் இருக்கும். பேக் பீஸ்க்கு ஒன்று, ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஒன்று இருக்கும். ஸோ இதனால் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னோட பேக் பீஸோட மார்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு தான். ஸோ அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணி தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்காக நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன் பாருங்கள், அது ஸ்டிச்சிங்காக விட்டது. கரெக்ட் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேக் பீஸோட கரெக்டு மார்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு. ஸோ நான் அதை மார்க் பண்ணி இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேக் பீஸ் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். இதிலிருந்து ஃப்ரண்ட் பீஸில் நம்ம ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஆனால் அளவு கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் பீஸோட மார்பு சுற்றளவு 8 இன்ச்சு தான் எனக்கு வருது. ஸோ அது எதனால் வருது, எப்படி நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் பேக் சைடு மார்பு சுற்றளவு மெஷர் பண்ணுறேன். ஸோ பேக் சைடு நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 17 இன்ச்சஸ் வருது. பட் நான் ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா டைட்டாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம அளக்கும்போது தான் எனக்கு 8 இன்ச்சஸே வருது. ஸோ அதாவது 8 இன்ச்சஸ் அப்படி வச்சா தான் நம்மளுக்கு அதில் ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அளவு ப்ளவுஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதே அளவு வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தைக்கும்போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் டைட்டாயிரும். ஸோ அதனால் ரொம்ப இதாக விடாமல் கரெக்டாக கொஞ்சம் அந்த ப்ளவுஸை இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த அளவு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் பீஸோட மார்பு சுற்றளவு 8 இன்ச்சு. இப்போ நான் பேக் பீஸோட அளவை வச்சு நான் எல்லா அந்த நம்மளோட நெக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஷோல்டர் பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 2 ஷோல்டரோட
அளவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வந்து வராது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் எல்லாமே வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக்கை வந்து எடுத்துக்கோங்க. கொக்கி பீஸ் சைடு இருக்கிற நெக்கை தான் வந்து நீங்கள் மார்க் வந்து பண்ணணும். ஸோ கொக்கி பீஸ் சைடில் இருக்கிற நெக்கை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங்க்காகவும் அளவு விட்டுருக்கோம். ஆல்ரெடி ஸ்டிச்சிங்க்கு அளவு விட்டு நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் பீஸை போட்டு தான் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த நெக்கோட வித்து வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நெக் வித்தோட கீழே வந்து அதிகமாக வச்சு நீங்கள் கர்வ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த டாட்டு சென்டர் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ளவுஸோட டாட்டை நீங்கள் வந்து பிடிச்சி அதுக்கு நேராக நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்து வரைக்கும் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டு நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. கொக்கி பீஸ் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பீஸ் சைடில் பட்டியும் ஜாயின் பண்ணணும், டாட்டும் பிடிக்கணும். ஸோ அதுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயே நம்ம வந்து கரெக்ட், அதாவது நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கான அளவு தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டான அளவு வந்து கீழே நம்ம 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சைடில் கொக்கி பீஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் 1/4 இன்ச் வந்து விட்டுருக்கோம். ஸோ அதிலிருந்து நான் 8 இன்ச் வந்து என்னோடய மார்பு சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் டாட் பிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவு வந்து விட்டுக்கோங்க. விட்டிங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் தான் இருக்குது. நான் பேக் பீஸ்லேயும் வந்து 1.5 இன்ச் தான் வந்து விட்டுருப்பேன் அளவு. ஸோ ஃப்ரண்ட் பீஸ்லேயும் இப்போ வந்து கரெக்டாக 1.5 இன்ச் தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. மிஞ்சி போனால் கூட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் தான் உங்களுக்கு வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் தான் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸில் நம்ம வந்து டாட் பிடிப்போம். ஸோ அந்த டாட்டில் வந்து நம்மளுக்கு சரியாக போயிடும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பேக் பீஸில் ஒரு மார்பு சுற்றளவும் ஃப்ரண்ட் பீஸில் ஒரு மார்பு சுற்றளவும் வரும். ஏன்னா நம்மளுக்கு கொக்கி பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ அந்த கொக்கி பீஸ்க்கும் கொக்கி பீஸ் சைடுக்கும் பேக் சைடுக்கும் நம்மளுக்கு வந்து கேப் வரும். ஸோ அதனால தான் அந்த வேரியேஷன் வந்து வருது. அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய டெய்லரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.